சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆனால் உங்களோட பேரை சொல்லிடுங்க. எவ்வளோ நாளாக ஆடு வளர்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க. எவ்வளோ நாளாக ஆடு வளர்க்குறீங்க? நான் வந்து இப்போ 15 வயசுல இருந்து நான் ஆடு மேய்க்கிறேன். சரிங்கண்ணா, நான் ஆடு வளர்ப்பு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிங்கண்ணா, நிறைய தொழில் இருக்கவே ஏன் ஆடு வளர்ப்பு தேர்ந்தெடுக்கலாம்னு நினச்சிங்க? நிறைய தொழில் இருக்குது, இதை விட்டுட்டு வேறு தொழில் கூட தேர்ந்தெடுத்துருக்கலாம். ஏன் ஆடு வளர்ப்பை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் ஆடு வளர்ப்புன்னா நம்ம நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கோம் அண்ணன் தம்பி. சரிங்கண்ணா. நான் சரி நம்ம மித்தாள் பார்த்துக்கிட்டா மித்தாள் சும்மா பணத்தை பார்த்துக்கிட்டா கூட மீதில் பேர் சும்மா தான் நாம் இருக்கிறோம். சரிங்கண்ணா. அதெல்லாம் நம்ம ஆட்டை மேய்ப்போம், ஒரு 10 ரூபாய் ஆட்டை வாங்கி வைக்கணும், அதெல்லாம் வச்சு முதல்ல உண்டாக்கிக்குவோம் அப்படின்னு தான் அதை ஓடுறது. இப்போ நம்ம என்ன ரக ஆடுங்கண்ணா வளர்த்துட்ருக்கோம்? நான் வெள்ளாடு தான் வளர்க்குறேன். வெள்ளாட்டில் இது என்ன ரகம்ண்ணா? இது வந்து வெள்ளாட்டில் வந்து இது கொடி ஆடும் இல்லை பழைய ஆடும் இல்லை, நடுத்தரமான ஆடு. இது இப்போ செம்பரி போகாமல் வெள்ளாடு வளர்த்துறதுக்கான காரணம் என்னென்ன? வெள்ளாடு வளர்க்குற இது செம்பிளி வந்து ஒரு குட்டி, இது 2 குட்டி, அதாவது போகத்துக்கு ஒரு போகத்துக்கு. சரிங்கண்ணா. இது வருஷம் வந்து அது வருஷம் 1, இது வருஷம் 2 போகம். சரிங்கண்ணா. அதனால் இதை வளர்க்குறது. சரிங்கண்ணா. ஆனால் செம்பிளியில் தான் நம்மளுக்கு ஆதாயம். இப்போ வந்து பிறந்த கன்று 3 மாதத்துக்கு கன்று இன்றைக்கி ஜோடி 5 ரூபா 16 ரூபா விற்கிது. சரிங்கண்ணா. அப்போ வந்து வெள்ளாடை விட செம்பரி தான் லாபம்னு சொல்கிறீங்க? செம்பிளி தான் லாபம். சரிங்கண்ணா. அப்போ வந்து வெள்ளாடு வந்து சுத்தமாகவே லாபம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சுத்தமாக இதான் இது 10 ரூபா விற்றுனா அது 15 ரூபா விற்கிது. இதை விட விலை வந்து அது எச்சா விற்றுருன்னு எக்ஸ்ட்ரா சொல்ல விற்கிது. இது விலை கம்மியாக விற்கிது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்கண்ணா. இப்போ நமக்கு மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை உருப்படின்னு இருக்குது? என்கிட்ட 20 ரூபாய் இருக்குது. 20 உருப்படிக்கும் கொட்டகை முறை எந்த மாதிரி வச்சுருக்கீங்க? கொட்டகை எந்த மாதிரி போட்டிருக்கீங்க? கொட்டா வந்து நான் சீட்டு போட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா க்ளீனாக கொட்டா மண்ணை கீழே அடித்து கொட்டா அதை சீட்டி போட்டு க்ளீனாக வச்சுருக்குறேன். சரிங்கண்ணா. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் ஒருத்தங்க கூட்டி அள்ளிடணும், சரிங்கண்ணா. திரும்ப மதியம் ஒருத்தங்க கூட்டி அள்ளிடணும். சரிங்கண்ணா. அதுக்கு ஒரு கூட அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிக்கிட்டு வரணும். சரிங்கண்ணா. அதனால் அதில் தான் இந்த கிருமிகள் வந்து அண்டாத இருக்கும். சுத்தபத்தமாக வச்சுக்கணும். கொட்டை சுத்தமாக இருந்தால் கிருமிகள் அண்டாது, நம்ம ஆட்டுக்கு எந்த நோவு நொடி வராது. சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்மக்கிட்ட 20 உருப்படி ஆடு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். போகத்துக்கு நமக்கு எத்தனை குட்டி நம்ம இந்த ஆடுகள் மூலயமா கிடைக்கிது? போகத்துக்கு 4 குட்டிங்க, ஒரு வெள்ளாடு 4 குட்டி. சரிங்கண்ணா. ஒரு போகத்து 2 குட்டி. வருஷத்துக்கு 2 ஈத்துன்றோமா? 2 ஈத்து. சரிங்கண்ணா. 2 ஈத்துன்றோம். சரிங்கண்ணா. நமக்கு ஒரு வருஷத்தில் அப்போ எத்தனை குட்டினா இந்த ஆடுகள் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிது? எங்களுக்கு வந்து இப்போ 10 ரூபாய் இருந்தாங்க, 20 குட்டி கிடைக்கும். சரி. இப்போது வெள்ளாடு ஒரு ஆள் மேய்ச்சா எத்தனை ஆடுன்னு மேய்ச்சிடலாம்? ஏன்னா வெள்ளாடு நல்லா வந்து காடு மைதானம் இருந்ததுனாக்கா ஒரு ஆள் 30 ரூபாய் 40 ரூபாய் மேய்க்கலாம். இந்த நாளையில் இந்த மாதிரி காடு கரை வந்து மைதானம் இல்லை, பயிர் காடாகி போச்சுன்னா 2 ஆள் மேய்க்கணும். 2 ஆள் மேய்க்கலாம். ஒரு புதுசாக ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க எத்தனை ஆடுன்னு ஒரு பண்ணையை வந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம கூடியான அளவு சமாளிச்சுக்கலாம். 4 ரூபாய் இந்த வருஷம் சரி நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, ஒரு 4 ரூபாய் வச்சு ஓட்டுவோம். அடுத்த வருஷம் அதில் பிறந்தோன்னா இந்த கிடாய் குட்டியை விற்றுக்குவோம். பின்னாடி அந்த குறை வெட்டியை நிறுத்திட்டோம்னா இதில் கிடாய் வெட்டி 4 குறை வெட்டியில் 4 8 ரூபாய் ஆச்சுறானாக்கா கிடாய் வெட்டி 4 விற்றுக்கலாம், குறை வெட்டி ஆட்டோட ஆடு சேர்த்துக்கலாம். ஆடு பெருகிக்கும். சரிங்கண்ணா. இப்போது இவ்வளோ நாளாக ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட கருத்தில் ஆடு வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? புதுசாக ஒருத்தவங்க ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய தொழில் இருக்குது, ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குல்ல, அவங்க சுயமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது லாபகரமாக இருக்கா இந்த தொழில் அப்படின்றதுக்காக? லாபகரம்லாம் இருக்குது. நம்ம எவ்வளோ தொலைக்கு அதுக்கு பாடுபடுறோமோ அவ்வளோ தொலைக்கு லாபம் தான், நஷ்டம் கிடையாது. சரிங்கண்ணா. ஆமாம். இப்போ இன்றைக்கி இந்த ஆட்டை வந்து இன்றைக்கி இந்த ஆட்டை போய் மேய்க்கிறோம், கொண்டு போய் பட்டியல் அடைக்கிறோம், திரும்ப அதுக்கு தீவனம் கட்டணும், ஆட்டு தீவனத்தை வாங்கி வைக்கலாம், என்ன எல்லாமே செய்யலாம், எல்லாமே நமக்கு லாபம் உண்டு. முழுக்க நம்ம ஆடுகள் வந்து மேய்ச்சல் முறை தானா இல்லை வந்து வீட்டில் தீவனம் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு வந்து மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை தான், தீவனம்லாம் கிடையாது. சில பேர் வந்து இந்த கொட்டில் முறையில் வளர்த்து நிறைய தீவனம் வளர்த்து அறுத்து போடுறாங்க. அதான் பண்ணை முறை. சரிங்கண்ணா. அதுக்கும் நம்ம மேய்ச்சல் முறை ஆடுகளுக்கும் என்னென்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா இதுக்கு அது என்ன வராது. நீ எவ்வளவோ நீ அறுத்து போட்டாலும் தின்னாலும் இதனுடைய பராமரிப்பு வராது. அது கொஞ்சம் ஒரு 4 மணி நேரமாக இருந்தாலும் காட்டை சுற்றி வரணும், லாந்தி வந்தால் தான் அது நல்லா இருக்கும்.
சரிங்கண்ணா. நீங்கள் பட்டியிலே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது லாபம் வராது. சரிங்கண்ணா. கொஞ்ச நாளும் சுற்றி ஒரு 2 ஹவர் சுற்றி அப்படி வந்ததுன்னா காட்டை சுற்றி வந்தோம்னா அதோடைய முறையே வேறு. நம்ம நல்ல தாயாடுகளில் வந்து முதலீடு பண்ணால் தான் நல்ல குட்டிகள் நமக்கு கிடைக்கும். ஆமாம். நல்ல குட்டிகள் கிடைக்கணும்னா நல்ல தாயாடு வேணும். அப்போ வந்து எந்தெந்த தகுதிகள்லாம் ஒரு தாயாடுகளுக்கு இருக்கணும்? ஏன்னா நல்ல தாயாடை தேர்ந்தெடுத்தால் தான் ஒரு பண்ணை வந்து வெற்றிகரமாக போகும். நமக்கு லாபம் வந்து ஆட்டிலேருந்து தான் வருதுன்றப்போ முதலீடு நம்ம நல்ல தாயாடுகளில் பண்ணணும். அப்போது ஒரு தாயாடுங்கிறது எந்தெந்த மாதிரி இருக்கணும்னு கேட்குறேன். என்னென்ன மாதிரி இருக்கணும்னா, நான் ஆடை கொடியாடு மாதிரி நல்லா வளர்ப்பு உயரமாக இருக்கணும், பால் நல்லா பால் உள்ள ஆடாக இருக்கணும், சத்து பத்தாக இருக்கணும். ஆடு சத்து பத்தாக இருந்தால் அந்த பால் இறங்கும், சூப்பராக குட்டி நல்லா தரமாக வரும். என்ன அந்த மாதிரி பராமரிக்கணும் நம்ம. இப்போ ஆடு மேய்த்த மட்டும் போதும். இப்போ பண்ணையில் வந்து வச்சுக்கிறானாக்கா அந்த 3 நேரம் இப்போ கொண்டாந்து வெட்டி நறுக்கி போடுவாங்க, அந்த தொட்டியில் போட்டுறாங்க, நல்லா தின்னுக்கிட்டு அடுத்தபடி தீவனம் நம்ம போட்டு தண்ணியில் போட்டு வச்சு விட்றாங்க. அதை போனால் திறந்து விட்டா போய் குடிச்சிக்கும். அப்புறம் திரும்ப கொண்டாந்து அடைச்சிருக்காங்க, இதில் கொண்டாந்து போட்டால் திருவிட்டு இருக்கும். அது அப்படி இந்த மாதிரி இது 4 பரம். இப்போ நான் 12 மணிக்கு அவுத்துட்டேன். இப்போ சாயந்தரம் 7 மணி தான் வீட்டுக்கு போகும். ஆனால் வெளியே மேய்ச்சி தான் இருக்கும். சரி. அதுக்கு பிறகு நான் கொண்டு போய் அது தவறுனா தாம்பரம் கட்டுவேன், தின்னுக்கும். அப்புறம் காலையில் எதை நம்ம இல்லை எதை இப்போ அரிசி சாயந்தரம் போவேன், சோளம் இருக்குது 2 இப்படி கொட்டுவேன், தின்னுக்கும். அப்புறம் அது இல்லையா அரிசி நான் அப்படியே கொட்டுவேன். சொசைட்டி அரிசி தின்னா வயிறு உப்பசம் வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யானுக்கு தின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனா வராது. புதுசாக வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். இப்போ 10 ரூபாய் இருக்குதா, 10 ரூபாய்க்கு 1 கிலோ இன்னைக்கு முத போடுறது 1 கிலோ 1.5 கிலோ போடுங்க. அப்போ ஒரு ஆட்டுக்கு தனியாக வந்து ஒரு 100 கிராம்ன்ற கணக்கில் வைக்கிறீங்க. வைக்கலாம். 100 கிராம் 150 வைக்கலாம். சரிங்கண்ணா. முத வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சோம்னா சீரண சக்தி ஆகாது. அப்புறம் ஆடு வவுறு உப்பிக்கும். அதே வவுறு உப்புனாக்கும் உப்பெல்லாம் இருந்தால் கூட அதுக்கு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? சுடுதண்ணி வைங்க, வெத்தனை சுடுதண்ணி வச்சு நம்ம இட்லிக்கு பாருங்கள் தோட்டம், அதில் வந்து கொஞ்சம் உள்ற போட்டு கலக்கிட்டு ஒரு பாட்டு போட்டுவிட்டுருங்க. 10 ரூபா பாட்டு 7 போட்டுவிட்டா அதை உடைச்சிடும். சரிங்கண்ணா. இவ்வளோ நாள் ஆடு வளர்ப்பில் அதிகப்படியான ஆடுகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய நோய்கள்னால் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன நோய்கள்னால்? அதிகப்படியான ஆட்டை அடிக்கிற அளவுக்கு நோய்கள்னால்? ஆட்டை அடிக்கிற அளவுக்கு வந்தோன்னா இப்போ அந்த காட்டில் வந்து சித்திரை சிலருக்கு இந்த காட்டில் மேயுது, வெண்டஞ்சத்தானே இருக்குது. அந்த வெண்டஞ்சத்தையை சாப்பிட்டோன்னா வெறும் சுனையாக இருக்கும். நல்லா சில ஆடு நல்லா போடு வண்டி சாப்பிட்டோம். வண்டி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அது அந்த சுனை போய் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும், வயிறு உப்பறதுக்கு ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், தேங்காய் ஒரு 50 மில்லி வாங்கி நாக்கில் தடவி விட்டோம்னா சீரண சக்தி ஆகிடும். சரிங்கண்ணா. வேறு பிரச்சனையும் இல்லை. வேறு கழிச்சலுக்கு என்ன பண்ண, முதல்ல லேசாக கையுள்ளே இன்றைக்கே பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஆடு ஓட்டக்குள்ளே பார்க்கணும், காலையிலையும் பார்க்கணும் கழியுதா என்ன பண்ணுது அப்படின்னு. கழிஞ்சுதுன்னா அதுக்கு மாத்திரை இருந்ததுன்னா மாத்திரை போடணும். இல்லையா காம்சு ஊசி வாங்கிட்டு வந்து 10 குட்டியாக இருந்தால் 5 மில்லி, ஆடாக இருந்தால் 10 மில்லி எடுத்து உள்ளுக்கு போடணும். சரிங்கண்ணா. வருஷத்துக்கு எவ்வளோ டைம்னா எத்தனை தடவைனா நம்ம ஆடுகளுக்கு தடுப்பூசி போடுறீங்க? தடுப்பூசிலாம் நாங்கள் இன்னும் போட்டதே கிடையாது. தடுப்பூசி வந்து போட்டதே கிடையாது. நாங்களாம் கிடையாது. நோய் நொடி வருஷம் 2 அப்படி. நம்ம இது வந்து பிறந்ததில் வந்து நாங்கள் ஊசியை காட்டுறதில்ல. ஆமாம், அதுக்கு தான் ஊசி போட்டோம்னா இப்போ போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்க வருஷம் 2 முறை போட்டாங்க. புரியுது. ஊசி போட்டோம்னா ஊசி மருந்து போட்டோம்னா வருஷம் 2 முறை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கணும். சரிங்கண்ணா. இப்போ ஒரு 30 உருப்படி நம்ம வளர்த்துறோம்னான்னு ஒரு ஆண்டு வருமானமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அதாவது ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நான் கேட்குறேன். குடும்பம் நடத்துகிற அளவுக்கு கிடந்தாலும் வருஷத்தில் வந்து 30 உருப்படி ஆடுக்குன்னா 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பார்க்கலாம். செலவுகள் போக செலவுக்கு போக. அதாவது இந்த வயசுலேயும் நீங்கள் ஆடு மேய்க்கிறீங்க, அதாவது நிறைய வேலைகள் இருக்குது. ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து ஆடு தொழில் பண்ணிருக்கீங்க. இந்த வயசுலையும் ஆடு மேய்க்கணுன்ற எண்ணம் ஏன்னா வருது? சும்மா இருக்கலாம் வீட்டில். ஏன்னா சும்மா இருந்தால் வீட்டில் ஆறு நம்மளுக்கு 10 வயசு காது கொடுக்குறவங்க ஆறு, நம்ம செலவுக்கு கொடுக்குறவங்க ஆறு. சரிங்கண்ணா. அதனால தான் சரி இதை ஓட்டினோம்னா அவனுக்கு போய் இப்போ உங்களுக்கே வரேன், இப்போ கூலி வேலைக்கு வரேன், கூலி வேலைக்கு உங்களை எதிர்பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு, நம்ம இந்த டைமுக்கு கிடையும், அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படிம்பாங்க. அந்த சார் இந்த ஆளுகிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் முன்ன செய்யலாம், இவன் 1 மணி நேரம் செய்யடான்னா எவன் செய்வான்? சரி 10 ரூபாய் ஆட்டோ ஓட்டணும், இந்த வருமானம் இதில் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவனுக்கு.
சரிங்கண்ணா. புதுசாக ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே வார்த்தையில் நீங்கள் சொல்லணுன்னா ஆடு வளர்ப்பு லாபமானதா நஷ்டமானதான்றதை சொல்லி முடிச்சிருங்கண்ணா. அதாவது ஆடு வளர்ப்பு லாபமானதா நஷ்டமானதான்னு கேட்குறேன். லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. நஷ்டம் வரக்குள்ள அந்த அந்த வரும்போது அதுக்கு மருந்து மாத்திரை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.